மேடம் கேட்கறது வந்து இருக்கு, பார்த்துக்கலாம். இந்த இதானே கேட்குறீங்க? கரெக்டா இதானே? சார் எனக்கு ஸ்க்ரீனே தெரியல சார். ஓ, இன்னும் நான் இது பண்ணல. இப்ப தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ரவுண்ட் பண்ணிருக்கேன். இதானே ஆமா கேக்குறீங்க? சார். 5 ஆமாங்க சார். ஓகே, கால் பண்ணலாம். y double dash plus k square y double dash plus k square y is equal to 0 and pi dash of 0 is equal to 0 comma pi dash of pi is equal to 0. பண்ணிட்டேங்க. தேங்க்யூ. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், m ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். அப்ப m ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் கே, இதுல எந்த டவுட் இல்லையில? ஓகே, கொஞ்சம் தம்ஸ் அப் மட்டும் போட்டு விட்டுருங்க, அப்பதான் எனக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியும். அப்புறம் a cos kx பிளஸ் b sin kx. ஸோ நமக்கு அதோட டேஷ் தான் தேவை. அப்ப அதனால y டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ak sin kx பிளஸ் bk cos kx. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பை டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணோம் அப்படின்னா 0 ஈக்குவல் டு a மைனஸ் கே sin 0 பிளஸ் bk cos 0. ஸோ sin 0ங்கிறது 0, cos 0ங்கிறது 1. ஸோ நமக்கு ஃபைனலா கிடைச்சது bk is equal to 0. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பை டேஷ் ஆஃப் பை is equal to 0. அப்ப அகெயின் 0 மைனஸ் ak sin pi sin k pi பிளஸ் bk cos k pi. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் bk வந்து 0ன்னு. ஸோ அப்ப இந்த டேர்ம் தேவையில்லை. அப்ப ak sin k pi is equal to 0. இது வரைக்கும் கிடைச்சிருந்ததா உங்களுக்கு? எல்லாருக்குமே இது வரைக்கும் கிடைச்சிருந்ததா? மேல கண்டுபிடிச்சதே இதுல அப்ளை பண்ணிக்கணுமா சார்? முத கண்டுபிடிச்சதை ரெண்டாவதுல அப்ளை பண்ணிக்கலாமா? இப்ப இதுக்கு அடுத்துதான் நமக்கு என்னன்னா, மொத்தம் நம்மகிட்ட 2 இருக்கு. ஒன்னு bk is equal to 0 இருக்கு, இது ஒன்னு இருக்கு. ஸோ இப்போ நான் கண்டிஷன் பிரிக்கிறேன். இஃப் b ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் எடுக்கிறேன், சரிங்களா? சப்போஸ் b ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் எடுத்தேன் அப்படின்னா k வந்து 0வா இருக்கலாம், இல்ல 0 இல்லாம இருக்கலாம். அப்போ வந்து என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, சரி, இதை வந்து இப்படி எடுக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணா, இந்த இடத்துலயும் நம்ம 2 இடத்துலயுமே சேர்த்து தான் பார்க்கணும். இஃப் b ஈக்குவல் டு 0 அண்ட் a ஈக்குவல் டு 0, நான் இதுல இருந்து b 0ன்னு எடுத்துக்கிறேன், இதுல இருந்து a 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி இருந்தா தென் த சொல்யூஷன் இஸ் ட்ரிவியல். கரெக்டா? இது புரியுதா? ஓகே, சொல்யூஷன் இஸ் ட்ரிவியல். அப்ப சொல்யூஷன் இஸ் ட்ரிவியல்னா இந்த क्वेश्चनல கேட்கும் போதே ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் கே த சொல்யூஷன் இஸ் நான் ட்ரிவியல்னு கேட்டாங்க. அப்ப இந்த கேஸ் நமக்கு தேவையில்லை. அப்ப இந்த கேஸ் நமக்கு தேவையில்லை. சரி, சப்போஸ் இஃப் b ஈக்குவல் டு 0 அண்ட் a நாட் ஈக்குவல் டு 0, அப்ப என்ன ஆகுது? அப்ப a நாட் ஈக்குவல் டு 0னா நம்ம கண்டுபிடிக்க போறதே கேவோட வேல்யூ தான். ஸோ அதனால இதுல கேவை பத்தியும் பேசணும் அவசியம் இல்லை. அப்ப இது ரெண்டுமே 0வா இல்லைன்னா கண்டிப்பா இதுதான் 0வா இருக்கணும். sin k பை தான் 0வா இருக்கணும். அப்ப சைன்ல எப்ப 0 வரும்? n பைல, when n is an integer. when n is an integer, n வந்து இன்டிஜரா இருக்கும்போது. ஆனா மேல என்ன கொடுத்திருப்பாங்க அந்த क्वेश्चनல, k is a பாசிட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்திருப்பாங்க. நான் நெகட்டிவ் இன்டிஜரோ இல்ல பாசிட்டிவ் இன்டிஜரோ கொடுத்திருப்பாங்க. நான் நெகட்டிவ் இன்டிஜர் கொடுத்திருக்காங்க. அப்ப நான் நெகட்டிவ் இன்டிஜரா இருக்கனால இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது எப்படி எழுதிக்கலாமா? இதுக்கு முந்தின இந்த ஸ்டெப் வரைக்கும் n பிலாங்ஸ் டு z, சரிங்களா? ஆனா இந்த ஸ்டெப் வந்த உடனே k வந்து ஆல்ரெடி நான் நெகட்டிவா இருக்கிறதுனால அப்ப n வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு z அண்ட் n பிலாங்ஸ் டு z.
n greater than or equal to 0 and n belongs to z. ஸோ அப்போ ஃபைனல் சொல்யூஷன் நமக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னா b வந்து 0 பட் a நான் 0. அப்போ y is equal to a k k-யோட வேல்யூ வந்து இப்போ n கிடைச்சிருச்சு சரிங்களா. k-யோட வேல்யூ வந்து இப்போ n. அப்ப a n cos n x இதான் வந்து அந்த சொல்யூஷன். இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? இப்ப இதுல ஒரு விஷயத்தை தெளிவா நீங்க கவனிக்கணும். இங்க என்னோட வேல்யூ என்ன வேணா இருக்கலாம். என்னோட வேல்யூ 1ன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்னா இது ஒரு சொல்யூஷனா கிடைக்கும். என்னோட வேல்யூ நீங்க 2 எடுத்தீங்கன்னா 2a அகைன் ஒரு கான்ஸ்டன்ட் தானே. இதை வந்து நீங்க ஜென்ரலா எப்படி கூட எழுதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இது ரெண்டையும் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணா வேற கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம் இந்த இடத்துல சரிங்களா. அப்ப a cos 2x அப்படின்னு வரும். ஸோ இதே இது நீங்க n = 3 போட்டீங்கன்னா அப்ப என்ன கிடைக்கும்னா a cos 3x கிடைக்கும். ஸோ இதை ஜென்ரலா எப்படி எழுதுவாங்க அப்படின்னா yn = a cos nx அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். ஏன் இது இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா பின்னாடி இதை வச்சு நிறைய இருக்கு. இதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி வரும். நான் அப்ப சொல்லும் போது நான் டைரக்டா அதை என்ன சொல்வேன் அப்படின்னா πn of x அப்படிம்பாங்க. πn of x is equal to a cos nx. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? நான் அடுத்தது போலாமா? ஓகே, ரிமைனிங் சப்டிவிஷன்ல எதுவும் டவுட் இருக்கா? ரிமைனிங் சப்டிவிஷன்ல யாருக்காவது வேற எதுவும் சப்டிவிஷன்ல டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருக்கா கேளுங்க, நம்ம அடுத்தது போயிடலாம். நான் அப்படியே அடுத்தது எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஓகே லீனியர்லி டிபெண்டன்சி அண்ட் இண்டிபெண்டன்சி. மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் லீனியர்லி டிபெண்டன்ட் நம்ம எப்படி சொல்லுவோம், எப்போ சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்? டிபெண்டன்ட்னா என்னப்பா? புரியல சார். ஒரு சொல்யூஷன் வச்சு மத்த சொல்யூஷன் நம்ம எப்படி அந்த டிபெண்ட் பண்ணியே அப்படியே எல்லாம் ஓகே ஸ்பேன் பண்ற ஓகே மாதிரி. வெரி குட். அப்ப ஒரு இதை வச்சு நம்மளால மத்ததை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி. அப்ப இப்ப சப்போஸ் என்கிட்ட வந்து 2 சொல்யூஷன் இருக்கு π1, π2. அப்ப இது ரெண்டு லீனியர்லி டிபெண்டன்ட் என்ன அர்த்தம்னா π2 of x can be written as c into π1 of x அப்படின்னு எழுத முடியும். இதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி. சரிங்களா. இது வந்து நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா நம்ம எப்படி படிப்போம்னா c1 π1 of x plus c2 π2 of x is equal to 0 for all x for some constants or some constants c1 and c2 and both of them not simultaneously 0. ரெண்டும் ஒரே நேரத்தில் என்ன ஆகக்கூடாது, 0 ஆகக்கூடாது. ஒன்னு 0 ஆகி இன்னொன்னு இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனா ரெண்டும் ஒரே நேரத்தில் 0 ஆகக்கூடாது. பொதுவா அப்படி கூட இல்ல, ரெண்டுமே 0 இல்லைன்னு நீங்க படிச்சுக்கோங்க. இது அங்க சொல்லுவோம், நம்ம அங்க 2 3 வந்தா சொல்லுவோம். இங்க வந்து நீங்க வெறுமனா ரெண்டுமே 0 இல்லைன்னு படிச்சுக்கோங்க. both c1 and c2 are non-zero. இது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். லீனியர்லி இண்டிபெண்டன்ட்க்கு என்ன படிப்பீங்க? if c1 π1 of x plus c2 π2 of x is equal to 0 for all x, then c1 equal to c2 is equal to 0. அதாவது இந்த ஃபார்மட்ல எழுத முடியாது அப்படிங்கறத அப்படி சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரூஃபும் இப்படிதான் பண்ணணும். அதாவது லீனியர்லி டிபெண்டன்ட் நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா ஒன்னை வச்சு இன்னொன்னு கொண்டு வர ட்ரை பண்ணணும். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ரிலேஷனை நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ரிலேஷனை கன்சிடர் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா c1 c2 ரெண்டுமே 0வா இருக்குன்னு சொல்லணும்.
அதாவது இந்த மாதிரி காம்பினேஷன்ல எழுத முடியல அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி காம்பினேஷன்ல எழுதுனா அந்த 2 கான்ஸ்டன்ட்டும் 0வா தான் இருக்க முடியும், வேற எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். எழுத முடியலன்னு சொல்றதுக்கு பதிலா எழுத முடிஞ்சா அந்த கான்ஸ்டன்ட் 0வா தான் இருக்கும், வேற எந்த கான்ஸ்டன்டாவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ அதான் லீனியர்லி டிபெண்டன்ட் அண்ட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இங்க வந்து இந்த சொல்யூஷன்ஸ்ல வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். சரி, பொதுவா நம்ம லீனியர்லி டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் மேம்? ஜெனரல் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க? எந்த சப்ஜெக்ட்ல யூஸ் பண்றோம்? லீனியர் அல்ஜிப்ரால மேட்ரிக்ஸ்ல வந்து ஓகே. சொல்லுவோம் சார். ரோ அந்த இதுல யூஸ் பண்ணுவோம். சரி, லீனியர் அல்ஜிப்ரால லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் படிச்சுட்டு அடுத்து உடனே ஒண்ணு படிப்பீங்க, என்னன்னு தெரியுமா? சார் அந்த பேசிஸை வச்சு ஒரு பேசிஸ்க்காக கொண்டு போவாங்க. உண்மையா சொல்ல போனா பேசிஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் லீனியர்லி இண்டிபெண்டன்டையும் லீனியர் டிபெண்டன்ட் டிஃபைன் பண்ணிட்டு அந்த லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு செட் ஸ்பேன் பண்ணுச்சுன்னா அது பேசிஸ் அப்படின்றத அடுத்த கொண்டு போவோம். ஸோ அப்ப அதே மாதிரிதான் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. தெர் ஆர் மோர் சொல்யூஷன்ஸ், இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கூட இருக்கலாம். கரெக்ட் தானே? ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எத்தனை சொல்யூஷன் இருக்கலாம்? அந்த கான்ஸ்டன்ட் மாற மாற வேற சொல்யூஷன் வருமோ சார்? அப்படி சொல்லணும். என்னன்னா, வித்தவுட் இனிஷியல் அண்ட் பவுண்டரி கண்டிஷன் தேர் மே பி மெனி இன்ஃபைனிட் சொல்யூஷன்ஸ், பட் வித் இனிஷியல் கண்டிஷன் தேர் exists only at most one solution. வேற யாருக்கு இன்னும் புரியாம இருக்கு நான் சொன்னது? வேற யாருக்கும் புரியாம இருக்கா? இல்ல இன்னொரு தடவை சொல்லணும்? அதாவது வித்தவுட் பவுண்டரி கண்டிஷன் அல்லது இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா நமக்கு நிறைய இது கிடைக்கலாம். ஏன்னா நம்மளோட சொல்யூஷனே எப்படி கிடைக்கும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ்ல கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட் நம்ம என்ன மாத்த 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 நமக்கு வேற வேற சொல்யூஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இதுல ஏபியை நீங்க என்னதான் மாத்திரம் அது சொல்யூஷனா தான் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம இனிஷியல் கண்டிஷனும் பவுண்டரி கண்டிஷன் கொடுக்கும்போது அது இப்படி மாறும். ஸோ அப்படி கிடைக்கும் போது யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். சம்டைம்ஸ் சொல்யூஷன் இல்லாம கூட போகலாம். ஏன்னா நம்மளோட சொல்யூஷன் வந்து எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிடைக்கும், சரிங்களா? ஆனா நான் என்னோட பவுண்டரி கண்டிஷன் இப்படி இருக்கும். அப்ப இந்த பவுண்டரி கண்டிஷன் சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்ப சொல்யூஷனே இல்லைன்னு கூட வரலாம். அதனாலதான் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா அட்மோஸ்ட் ஒன் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம் ஒரு இடத்துல. அட்மோஸ்டா என்னத்தான் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஆனா இருந்தா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? நான் ஒரு ஆள் தான் தம்ஸ் அப் கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே தான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆன இன்டர்வல் are said to be linearly dependent if there exists the two constants c1 c2 not both 0. இதுதான் ரொம்ப முக்கியம். such that the relations will be 0 for all x. for all x. இந்த ரெண்டே தெளிவா பார்த்துக்கோங்க. The function pi1 and pi2 are said to be linearly independent if they are not dependent there. சரிங்களா? Thus pi1 and pi2 are linearly independent on an interval. The only constants such that this relation would be satisfied is that c1 is c2 is equal to both 0. ரெண்டுமே 0வா மட்டும்தான் இருக்க முடியும். சரிங்களா? அடுத்தது ரான்ஸ்கியன் அப்படின்னு ஒண்ணு ஒரு புதுசா கொண்டு வராங்க. இந்த ரான்ஸ்கியன் எதுக்கு கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு ஃபங்க்ஷன் இல்ல n ஃபங்க்ஷனுக்கு கூட கண்டுபிடிக்கலாம், அதை பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். பட் இப்ப நம்ம பார்க்க போறது ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தா அதுக்கு ரான்ஸ்கியன் எப்படி கண்டுபிடிக்கிறது? டிட்டர்மினன்ட் ஆஃப் π1 of x, இந்த சைடு π2 of x, π1 dash of x, π2 dash of x, அதுதான் ரான்ஸ்கியன். சரிங்களா? அடுத்தது இனி வர்ற ஒரு 5 மினிட்ஸ்க்கு கிவனை தெளிவா படிங்க. ஒரு கொஸ்டின் கேட்பேன். Two solutions π1 and π2 of L of y
are linearly independent on an interval if and only if the Ranskin is not equal to 0 for all x belongs to I. தெளிவா பார்க்கணும் சரிங்களா? அதாவது அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கணும்னா Ranskin வேல்யூ நாட் ஈக்குவல்டா இருக்கணும் சரிங்களா? if and only if கண்டிஷன். ஓகேவா? அடுத்தது pi1 and pi2 two solution on interval and let x not be any point on I. சரிங்களா? let x not be any point on I, then they are linearly independent if and only if அந்த ஒரு பாயிண்ட்ல நாட் ஈக்குவல் டு 0 வரதா போதும். சொன்னதே எல்லா பாயிண்ட்லயும் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா லீனியர்லி இண்டிபெண்டன்ட்றாங்க. அடுத்ததுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்தா நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தாலே போதும் எல்லா பாயிண்ட்லயுமே அது வந்து நாட் ஈக்குவல் அது வந்து லீனியர்லி இண்டிபெண்டண்டா தான் இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லித்தரேன் சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. இந்த Ranskin இருக்குல்ல, இந்த Ranskin வந்து எப்பயுமே ஒண்ணு எல்லா நேரத்திலயும் நான் ஜீரோவா இருக்கும், இல்லைன்னா எல்லா இடத்துலயும் ஜீரோவா இருக்கும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதான்னு யோசிங்க. ஒண்ணு எல்லா பாயிண்ட்லயுமே நான் ஜீரோவா இருக்கும், இல்லைன்னா எல்லா பாயிண்ட்லயும் ஜீரோவா இருக்கும். வேற யாருக்கும் புரியலையா? தயவுசெய்து தம்ஸ் அப் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கா புரியலன்னு தெரிஞ்சாதான் நான் அடுத்தது போக முடியும். ஓகேங்களா மேம்? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஏதாவது சொல்லுங்க. போட போறேன் மேம், போட போறேன், எக்ஸாம்பிள் போட போறேன். நீங்க சரி அதை இதை சொன்னதுக்கு அப்புறம் அதை போடலான்னு பார்த்தேன். போட்டு கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணலாமான்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப எக்ஸாம்பிள் இது ஒரு இப்ப Ranskinயுமே ஒரு கர்வா கன்சிடர் பண்ணலாம்ல. ஏன்னா pi1 pi2 of x கேட்டா கடைசி அது ஒரு ஃபங்க்ஷன் f of xன்ற மாதிரி தானே வரும். அந்த ஃபங்க்ஷன் இப்படி இருக்க முடியுமா? இது வந்து ஏதோ ரெண்டு pi1 pi2ன்ற ஃபங்க்ஷனோட Ranskin ஃபங்க்ஷனா இருக்க முடியுமா? Ranskin இதுக்கு not முன்னாடி equal புரிஞ்சுன்னு சொன்னாலும் புரியல மேம். Ranskin வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா இருக்குமா, இல்ல ஈக்குவல் டு 0னாலும் வரும் சார்? இல்ல, இப்ப நான் கேட்கிறேன், இந்த Ranskin வந்து ஒரு ஃபங்க்ஷனா எடுத்து அதை நான் கிராஃபா வரைஞ்சிட்டேன். இப்ப இது ஏதோ ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனோட Ranskin இருக்குமா இருக்காதான்னு நான் கேட்கிறேன். இந்த 5-1 5-2 தவிர வேற ஃபங்க்ஷனுக்கா சார்? கிடையாது, அப்படி சொல்ல வரல. இப்ப எக்ஸாம்பிள் pi1ங்கிறது வந்து எல்லா பாயிண்ட்லயுமே நாட் ஈக்குவல் டு 0 தான் சொன்னேன். சரி, இங்க டச் ஆச்சுன்னா அங்க 0 வருது இல்ல? வெரி குட், அவ்வளவுதான். இந்த பாயிண்ட்ல கட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? Ranskin வேல்யூ 0ன்னு அர்த்தம். அப்ப ஒரு இடத்துல மட்டும் 0வா இருக்கு, மற்ற இடத்துல என்னவா இருக்கு? நான் 0வா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷனே இருக்க முடியாது. ஒரு சிஎஸ்சிஆர் கொஸ்டின், 4 டயக்ராம் கொடுத்து அந்த 4 டயக்ராம் எது Ranskin கிடையாதுன்னு சொல்லி கேட்ட கொஸ்டின். சரியா? Ranskin வந்து எப்படி இருக்கும்? இப்ப எக்ஸாம்பிள் இது கூட நம்ம Ranskin கண்டுபிடிப்போமே, ஒரு சம் தான் பண்ணி பார்ப்போமே. இதுக்கு Ranskin கண்டுபிடிப்போமா? e power x e power 2x e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான், e power 2x பண்ணா 2e power 2x. அப்ப 2e power 3x minus e power 3x. So final answer e power 3x. E power is always greater than or equal to 0. Greater than 0. 0வே வராது இல்ல. அதிகபட்ச இது குறைஞ்சபட்ச வேல்யூ 1 தானே. e ஃபங்க்ஷன் எப்படி போகும்? இப்படிதான் போகும். கரெக்டா? பூங்கோதை மேம்க்கு என்ன டவுட்? இல்ல சார், அது வந்துட்டு 0வை டச் பண்ணாது. அப்ப எந்த இடத்துலயுமே நான் 0வா இருக்கும், அப்படிதானேங்க சார்? ஆமா, பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ். சில நேரங்கள்ல வந்து எல்லா இடத்துலயும் 0வா இருக்கும்னு சொல்லி சொன்னீங்கல்ல சார்? அதான் ஒண்ணே ஒரு பாயிண்ட்ல 0 ஆனா எல்லா பாயிண்ட்டும் 0 மேம். ஒரு பாயிண்ட்ல நான் 0வா இருந்தாலே எல்லா பாயிண்ட்டும் நான் 0வா தான் இருக்கும். அதான் ரூல்.
அதுலயும் இன் பர்டிகுலரா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல நான் ஜீரோன்றல, அந்த நான் ஜீரோன்ற இடத்துல பாசிட்டிவா இருந்தா எல்லா பாயிண்ட்லயும் பாசிட்டிவா தான் இருக்கும், நெகட்டிவா இருந்தா எல்லா பாயிண்ட்லயும் நெகட்டிவா தான் இருக்கும். ஏன்? அதாவது நான் சொன்ன கான்செப்ட் என்ன, ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும், அப்படி இல்லைன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும் ஃபார் ஆல் எக்ஸுக்கு. பட் இப்போ நான் சொல்ற கான்செப்ட் என்னன்னா, ஒன்னு கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கும், அப்படி இல்லைன்னா லெஸ் தன் ஜீரோவா இருக்கும் எப்பயுமே ஃபார் ஆல் எக்ஸுக்கு. இந்த இடத்துல கூட ட்ரூ ஆகுது பாத்தீங்களா? சார் மாத்தி மாத்தி வந்தா அது அந்த அது ஏன்? எக்ஸாக்ஸை கட் பண்ணிட்டும்ல சார், மாத்தி மாத்தி வந்தா வேற வேற வழி வந்து எக்ஸாக்ஸை கட் பண்ணிடல சார், அப்ப அந்த இடத்துல வந்து 0 வந்துடும். அப்படியா சார்? வெரி குட், அவ்வளவுதான் மேம், வெரி குட், அவ்வளவுதான், சூப்பர், வெரி குட். அதுக்கு என்ன ஆகணும், ஒரு தடவையாவது எக்ஸாக்ஸை கட் பண்ணி ஆகணும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரான்ஸ்கியன் இஸ் ஆல்வேஸ் a differentiable function. அப்ப கண்டினியூஸாவும் இருக்கும், சரிங்களா? ரான்ஸ்கியன் வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன், அதனால அதுல வந்து கண்டினியூஸாவும் இருக்கும். அதனால அப்ப இதுல இருந்து ஒண்ணு எக்ஸ் ஆக்சிஸ் மேல போனா மேலேயே போயிட்டு இருக்கும், இல்ல எக்ஸ் ஆக்சிஸ் கீழே போனா கீழேயே போயிட்டு இருக்கும், இல்லைன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே போகும் முழுசா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான ஒரு ரூலு. ரான்ஸ்கியனை வச்சு வித்தியாசமா கொஸ்டின் கேட்கணும் என்ன சொன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் எக்ஸாம்ல. ஏன்னா இது வந்து புக்ல எந்த புக்லயும் இருக்காது, இது வந்து கான்செப்ட். இது எந்த புக்லயுமே நீங்க தேடி பார்த்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க இதை, சரிங்களா? சரி, அடுத்தது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு இந்த ரூல் வருது, இந்த தீரமும் வர்றதுக்கு காரணம் அதுதான். இதுல எல்லா இடத்துலயும் நான் ஜீரோன்னு சொல்லியிருக்கான், இங்க ஒரு இடத்துல நான் ஜீரோ வந்தாலே போதும் சொல்லியிருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரு இடத்துல நான் ஜீரோ வந்தா எல்லா இடத்துலயும் நான் ஜீரோ தான், சரியா? அடுத்தது, let pi1 and pi2 be any two linearly independent solutions of L of is equal to 0 upon interval, then every solution can be uniquely written as. நீங்க எந்த சொல்யூஷன் எடுத்தாலும் என்ன பண்றோம், இ பவர், அதாவது ஆர், நம்ம கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிச்ச உடனே அதுல m ஈக்குவல் டு 1,2 வந்ததுக்கு அப்புறம் வெறுமனே இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் 2x எழுதிக்கலாம். ஏன் நம்ம எழுத மாட்டேன்றோம் அப்படின்னா, இதை வச்சு எந்த சொல்யூஷன் வேணா கிரியேட் ஆகலாம், அதனாலதான் இந்த கூட இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட். ஸோ இந்த C1ஐயும் C2ஐயும் இந்த ஏயும் பியும் பிக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வேணுமோ அதை கண்டுபிடிக்கலாம். அதனாலதான் யூனிக்லி ரிட்டன். இப்போ எக்ஸாம்பிள், இ பவர் எக்ஸ் பை 2 மைனஸ் 7 இ பவர் 2x/2 இந்த சொல்யூஷனா இருந்தா a ஈக்குவல் டு 1/2 b ஈக்குவல் டு மைனஸ் 1/2 போட்டா வரப்போகுது. பட் அந்த ஏபியோட யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் இந்த ஒரு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ எந்த சொல்யூஷன்னாலும் ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் வச்சு நம்மளால எழுத முடியும் அப்படின்றாங்க. இவங்க சொல்றது செகண்ட் ஆர்டர், அதனாலதான் ரெண்டு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம nth ஆர்டர் போனோம்னா n சொல்யூஷன்ஸ் வேணும். நம்ம பேசிஸ் மாதிரி தான், அந்த சொல்யூஷனோட பேசிஸ் தான் இந்த pi1ம் pi2ம். ஓகேங்களா? புரியுதா? சார் அகைன் சொல்லுங்க சார். அதாவது ஒரு 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 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணி முடிச்சோன்னா நீங்க இப்படி எழுதுறீங்கல்ல, இதுல நான் எக்ஸாம்பிள் y ஆஃப் 0 is equal to 0 கொடுக்குறேன், y ஆஃப் 1 is equal to 0 கொடுக்குறேன். அப்ப ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கிடைக்குமா? அப்ப ஏயோட வேல்யூ, இப்ப சப்போஸ் ஏயோட வேல்யூ வந்து 1/2 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, பியோட வேல்யூ மைனஸ் 7/2 கிடைக்குதுன்னா அப்ப இது ஒரு சொல்யூஷன். அப்ப அந்த சொல்யூஷன் செட்டை நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எஸ்க்குள்ள இ பவர் எக்ஸ் மைனஸ் 7 இ பவர் x/2 இருக்கும், கமா. இதே இது நான் வேற இனிஷியல் கண்டிஷன் கொடுக்குறேன், இங்க 1 கொடுக்குறேன், அப்ப வேற ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அதுவும் இதுக்குள்ள இருக்கும். இது மாதிரி இந்த இனிஷியல் கண்டிஷனையோ பவுண்டரி கண்டிஷனையோ மாத்த 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 எனக்கு எக்கச்சக்க சொல்யூஷன் கிடைக்கும். அதை ஃபுல்லா ஒரு செட்டுக்குள்ள வச்சேன் அப்படின்னா இது ஒரு வெக்டர் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணும் மேம். அந்த வெக்டர் ஸ்பேஸோட பேசிஸ் தான் எதா இருக்கும் அப்படின்னா இந்த இ பவர் எக்ஸும் இ பவர் 2x. ஸோ அது பேசிஸா இருக்கிறதுனா அது எப்போ பேசிஸா செயல்படும் அப்படின்னா அது ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டா இருந்தா தான். ஸோ அங்க நம்ம லீனியர் அல்ஜிப்ரால படிக்கிற கான்செப்டை தான் அவங்க இங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. லீனியர் அல்ஜிப்ரா நீங்க படிச்சிருப்பீங்க, ஒண்ணும் இல்ல, இந்த ஆர் கிராஸ் ஆர்ல நீங்க படிச்சிருப்பீங்க தெரியுமா, 1 0 0 1 அது வந்து பேசிஸ்ன்னு. இப்ப 3,5 கொடுத்தா இந்த 3,5
யூனிக் ஃபார்மட்ல இப்படி எழுத முடியும், அப்படிதானே? யூனிக் ஃபார்மட்ல இப்படி எழுத முடியும்ல. ஆல்பா ஈக்குவல் டு 3 எடுத்துக்கோங்க, பீட்டா ஈக்குவல் டு 5 எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, கன்சிடர் த ஈக்குவேஷன் y டபுள் டேஷ் பிளஸ் y ஈக்குவல் டு 0 ஹேஸ் 2 சொல்யூஷன்ஸ் e பவர் ix e பவர் மைனஸ் ix. நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க. m ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 தட் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு m ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் i. இப்படி வந்தா நம்ம CF எப்படி எழுதுவோம்? e பவர் 0 x a cos bx பிளஸ் b sin bx எழுதுவோம். ஆனா இப்படியும் எழுதலாம் அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி? a e பவர் ix பிளஸ் b e பவர் மைனஸ் ix எழுதலாம். ஆனா அது ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கிடையாது. தே ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட். சரிங்களா? தே ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட். ஆனா நம்ம எப்பயுமே எழுதும் போது ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனா வச்சு எழுதுனா நம்மளால எல்லா சொல்யூஷனையும் ஜென்ரேட் பண்ண முடியும்ன்ற காரணத்தால தான் நம்ம காஸ் எக்ஸையும் சைன் எக்ஸையும் எடுத்திருக்கோம். புரிஞ்சுதா? சரி, இது எப்படி லீனியர்லி டிபெண்டன்ட் ஆச்சு? சார் என்னங்க சார் அது? இது எப்படி லீனியர்லி டிபெண்டன்ட் ஆச்சு இந்த ரெண்டும்? ரான்ஸ்கியன் போட்டு பார்த்துக்கலாமா சார்? சரி, ரான்ஸ்கியன் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க டக்குன்னு என்ன வருதுன்னு. கண்டுபிடிங்க, எல்லாருமே கண்டுபிடிங்க. என்ன வந்திருக்கு? ஜீரோ வருதா சார்? 0 வரல சார். 0 வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? 0 வரலைன்னா என்ன சொல்லுவீங்க? நாட் ஈக்குவல் டு 0னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சார். ஈக்குவல் டு 0னா லீனியர்லி டிபெண்டன்ட். இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு? நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு சார். அதனால லீனியர்லி இண்டிபெண்டன்டா? அதுதான் இனிமேல் நம்ம கேட்க போற கொஸ்டின். லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு வருதே சார். அப்போ சரி, இதை வந்து நான் என்ன சொல்றேன், இதை வந்து அதான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை வச்சு ட்ரை பண்ணுங்க. C1 C2 வச்சு ட்ரை பண்ணுங்க. இருங்க, நான் ஒரு தடவை சார் அது எப்படி பண்றதுன்னு வரலையே சார். இந்த ஒரு நிமிஷம் புக்ல எங்க கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. இண்டிபெண்டன்டா கொடுத்துருக்காங்க சார். இண்டிபெண்டா கொடுங்க. அதான் டைப்பிங் மிஸ்டேக், அப்ப வேற ஒன்றும் இல்லை. இருங்க செக் பண்ணிக்கிறேன். எந்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க? பேஜ் நம்பர் 63 எங்கனக்குள்ள கொடுத்துருக்காங்க?
எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு மேல ஒரு paragraphல பட் ஆல்சோ இட் ஹேஸ் லீனியர் இண்டிபெண்டன்ஸ். ஆமா, அப்ப தப்பா டைப் பண்ணிருக்கேன் அந்த இடத்துல. சரி, அப்ப இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி ரான்ஸ்கியன் செக் பண்ணி பார்க்கும்போது லீனியர் இண்டிபெண்டன்ட் தான். பட் ஆனா நம்ம யூஸ் பண்றது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்றது வந்து சைன் காஸ் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா இ பவர் ஐஎக்ஸ் நீங்க எப்படி எழுதிக்கலாம், காஸ் எக்ஸ் பிளஸ் ஐ சைன் எக்ஸ் எழுதிக்கலாம். இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், காஸ் எக்ஸ் மைனஸ் ஐ சைன் எக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த ரெண்டையுமே சைன் காஸ்ல எழுதுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எப்பயுமே சைன் காசை யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்ப ரெண்டு இருக்கு மொத்தம். நம்ம ஒரு ஒரு அதாவது ஒரு வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து ஒரு பேசிஸ் தான் இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல, மோர் தென் ஒன் பேசிஸ் இருக்கலாம்ல. சரி, சப்போஸ் இதை ரான்ஸ்கியன் வச்சு ப்ரூவ் பண்ணலைன்னா எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு அனுப்புங்க. சப்போஸ் ரான்ஸ்கியனை வச்சு இதை ப்ரூவ் பண்ணலன்னா ஏபியை வச்சு எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நான் கீழே வரும் பாருங்க எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஏன் அதை நான் சொல்றேன்னு புரியும். சரி, இப்ப அடுத்து வந்து எக்ஸசைஸ பாருங்க. சார் இந்த C1 C2 புரியல, டிபெண்டன்ட்டா அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? லீனியர் இண்டிபெண்டா இல்ல டிபெண்டன்டான்னு எப்படி செக் பண்றது அப்படின்னு. சரி, இப்ப ஓகே. இந்த கீழே இந்த எக்ஸசைஸ பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ்ல இது ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டா நீங்க பார்த்தே சொல்லலாம். இதுல இருக்க எல்லா கொஸ்டினுமே கிட்டத்தட்ட நீங்க ரான்ஸ்கியன்லாம் செய்யாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. எக்ஸ் இ பவர் ஆர்எக்ஸ் இண்டிபெண்டன்ட் சார். வெரி குட். அடுத்தது பி, நான் மொத்த கடைசி சொல்றேன், என்ன சொல்றீங்கன்னு பார்த்துட்டு கடைசி யாருக்கு எந்த எக்ஸாம்பிள் புரியலையோ அதை சொல்றேன். பி இண்டிபெண்டன்ட் சார். டிபெண்டன்ட் சார். ஓகே. சி டிபெண்டன்ட் சார். ஓகே. டி இண்டிபெண்டன்ட் சார். இண்டிபெண்டன்ட் எப்படி இண்டிபெண்டன்ட்? சார். சைன் எக்ஸ் சார். இது வந்து காஸ் எக்ஸ் பிளஸ் ஐ சைன் எக்ஸ் சார். ஓகே. ம், சரி, இண்டிபெண்டன்ட் சார். இண்டிபெண்டன்ட் தான். ஏன்னா இந்த சைன் எக்ஸால என்ன பண்ணாலும் காஸ் எக்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? அதுல ஒரு காஸ் எக்ஸ் இருக்குல்ல இ பவர் ஐஎக்ஸ்ல. சரிங்களா? அடுத்தது இ. டிபெண்டன்ட் சார். ஏன் சார் e பவர் ix னா cos x plus i sin x சார். e பவர் மைனஸ் ix னா cos x மைனஸ் i sin x சார். sin x sin x கேன்சல் ஆயிரும் சார். அப்ப ஆன்சர் வந்து cos x அந்த சம் இன்டு சம் கான்ஸ்டன்ட் வரும். இங்கேயும் cos x தான் இருக்கு சார். அதனால அதாவது இ பவர், அதான் இ பவர் ஐஎக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ் டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அப்படிதானே? சரி, இது வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கட்டும். இது வரைக்கும் இருக்க எக்ஸாம்பிள்ல வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா, இது ஏன் வரல, இது ஏன் வருது அப்படின்னு? கொஸ்டின் இருந்தா கேளுங்க. சார் இதுல வந்துட்டு திரும்பவும் நம்மளுக்கு அந்த இங்க காஸ் எக்ஸ் இப்போ காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்கிறதுனால இண்டிபெண்டன்ட்னு சொல்றோமா சார் இந்த பில? ஆமா ஆமா ஆமா, டீல. ஆமா மேம், ஆமா. ஏன்னா காஸ் எக்ஸ் வச்சு சைன் எக்ஸ் கொண்டு வர முடியாது. காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் இண்டிபெண்டன்ட் தான். சார் ஏ இந்த இடத்துல எஃப்ல வந்து மேம் எக்ஸ் ஏ மாடுலஸ் இல்ல, எஃப் விட்டுருங்க மேம், எஃப் கடைசி பார்க்க போறோம். எஃப் பார்க்காதீங்க. கோகிலா மேம் உங்களுக்கு ஏல டவுட் மேம். கோகிலா மேம் உங்களுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்றேன். என்னன்னா இதுதானே வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து இதுதான் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். கரெக்டா? இ பவர் ஆர் எக்ஸ். கரெக்டா? ஓகே சார். விசிபிளா இருக்கா உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த எக்ஸோட நீங்க எதை பெருக்குனா, என்ன நம்பரை பெருக்குனா உங்களுக்கு இ பவர் ஆர் எக்ஸ் கிடைக்கும். இதுதான் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட், வேற ஒண்ணும் இல்லை. என்ன பண்ணாலும் கொண்டு வர முடியாது இல்ல. என்ன பண்ணாலும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் திரும்ப ஸ்ட்ரெயிட் லைனா தானே இருக்கும். ஆமா சார், ஆமா சார். புரியுதா மேம் இப்போ உங்களுக்கு? புரியுது சார், புரியுது சார், புரியுது சார். நீங்க இப்படி விசுவலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். அதே மாதிரிதான் சியை கவனிச்சு பாருங்க. சில பட்ட பளிச்சுன்னு தெரியுது. என்னது? 5 2 of x is equal to 5 into 5 1 of x வந்துருச்சா?
வந்துருச்சு சார். 5 மல்டிப்ளை பண்ணுங்க. மேம் உங்களுக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு தடவை பிஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின் இது மாதிரி லீனியலி இண்டிபெண்டா டிபெண்டான்னு கொடுத்துட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் யாராலையும் ரான்ஸ்கினை கண்டுபிடிக்கவே முடியல அதுல. தெரியுமா? ரான்ஸ்கின் அது பிஜிடிஆர்பியா இல்ல என்னன்னு தெரியல. ஒரு கொஸ்டின் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின் நம்ம இதுல டிஆர்பில கேட்ட கொஸ்டின். பட் ரான்ஸ்கினை கண்டுபிடிக்கவே முடியல யாராலையும். கடைசி எப்படி ப்ரூவ் பண்ணாங்கன்னா π2 of x ஈக்குவல் டு சி ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இன்டூ π1 of x கண்டுபிடிச்சு போட்டு முடிச்சாங்க. சோ அதனால இதையும் புரிஞ்சுக்கோங்க. லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட்னா டைரக்டா ரான்ஸ்கின் தான் நான் போவேன்னு யோசிக்காதீங்க. ரான்ஸ்கின் எப்போ போகணும்னு நான் இப்ப சொல்றேன். இதுக்கு அடுத்து இதுல எக்ஸசைஸ்ல வரும். அப்ப சொல்றேன் எப்ப ரான்ஸ்கின் யூஸ் பண்ணணும் எப்ப ரான்ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. சரி, இப்ப ரான்ஸ்கின் யூஸ் பண்ணனா அப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு ரான்ஸ்கின் கண்டுபிடிங்க. எக்ஸ் மாடுலஸ் எக்ஸ் இதுக்கு ரான்ஸ்கின் கண்டுபிடிங்க. மத்தவங்க கண்டுபிடிங்க. கோயிலா மேம் உங்களுக்கு வேற எதுவும் எக்ஸாம்பிள்ல டவுட் இருக்கா? வேற எதுவும் எக்ஸாம்பிள்ல? நோ சார், வேற எதுலயும் இல்ல சார். நீங்க கான்செப்ட் சொல்லவும் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு. ஓகே. இவங்க ஜானட் மேம் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார், புரிஞ்சிருச்சு சார் இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணோனே. சரி ரைட். இப்போ இந்த எஃப் மட்டும் பாருங்க. எஃப் மட்டும் ரான்ஸ்கின் செய்யுங்க. ரான்ஸ்கின் எப்படி பண்ணுவீங்க? மாடுலஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுமா? நோ சார். அப்ப என்ன பண்ணுங்கன்னா டக்குன்னு பிரிச்சிடணும் ரெண்டா. என்ன பண்ணிடணும்? எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 போட்டு இதையும் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 கேஸ்ல ஒரு ரான்ஸ்கியன், எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 கேஸ்ல ஒரு ரான்ஸ்கியன் கண்டுபிடிங்க டக்குன்னு. செய்ய தெரியுதா இல்ல நான் செய்யவா? ரான்ஸ்கினை வச்சு ஓகே. ரெண்டு கேஸ்லயுமா மேம்? ஆமா சார், ரெண்டு கேஸ்லயும் 0 தான் சார். ஓகே. சரி, பூங்கோதை மேம், ரான்ஸ்கின் 0 வந்தா லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டா? சார் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சார். சரி, டிபெண்டன்ட் சார். தப்பு. இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இதனாலதான் சொல்றேன் ரான்ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இது வருஷம் சிஎஸ்சிஆர்ல கேட்கிற கொஸ்டின். நீங்க கேட் எக்ஸாம் கொஸ்டினோ இல்ல சிஎஸ்சிஆர் கொஸ்டினோ எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த ரான்ஸ்கினை வச்சு நம்ம சொல்றோம்ல, அது எப்ப சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டும், அதாவது இந்த π1 π2 ஆர் தி சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஇஆ இருந்தா மட்டும்தான் அந்த ரூல் எலிஜிபிள். அதுதான் நான் சொல்லும் போது தெளிவா படிங்க அப்படின்னு நான் சொன்னேன். டூ சொல்யூஷன்ஸ் இருக்கா? இப்ப புரியுதா எப்ப ரான்ஸ்கின் யூஸ் பண்ணணும் எப்ப ரான்ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு? எஸ் சார், எஸ் சார். சரிங்களா? அதனால டக்குன்னு ரான்ஸ்கின் போகக்கூடாது. சரி, அப்ப அடுத்த கேள்வி, அது எப்படி சார் நீங்க இதை லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்றீங்க? ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அப்ப டயக்ராமேட்டிக்கா போயிருங்க. அப்ப டயக்ராமேட்டிக்கா நான் போறேன் அப்படின்னா இதுதான் π1 of x. சரிங்களா? π2 of x எப்படி இருக்கு? இதுதான் π2 of x. இப்ப இந்த π1 of x ஓட ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட மல்டிப்ளை பண்ணியோ இல்ல இந்த π2 of x ஓட ஒரு கான்ஸ்டன்ட மல்டிப்ளை பண்ணியோ உங்களால இன்னொன்னு கொண்டு வர முடியுமா? இப்ப நீங்க π2ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த வி ஷேப்புங்கிறது எங்கிட்டாவது கீழே போகும், மேல வரும், ரொட்டேட் ஆகும். பட் அந்த கார்னர் பாயிண்ட் மாறுமா?
மாறாது சார், வராது. மத்தவங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இது வந்து ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள். இப்ப இதை வச்சு நான் 2-3 இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதாவது 2-3 ஸ்டேட்மெண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு சொல்லி தர போறேன். வேற ஒண்ணும் இல்ல, அதுக்காக தான் இதை இவ்வளவு தூரம் சொல்றேன். சரிங்களா? அப்ப π1 and π2 π1 and π2 are Li on R on real numbers. அது ஏன் சார் இந்த இடத்துல ஆன் ஆர்னு மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா, π1 and π2 are linearly dependent on x greater than or equal to 0. கரெக்டா தப்பா? ஓகே, ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருச்சு, 2 பேத்துக்கு புரிஞ்சிருச்சு. வேற மீதி 2 பேரு சார் இந்த 5-1 5-2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆன ஆர் எப்படி சொல்றாங்க சார்? ஆர்னா மொத்த ஆக்சஸ்ல, அதுதான் இப்ப நான் சொன்னேன். நீங்க அதை என்னதான் ரொட்டேட் பண்ணாலும் ஒன்னு இன்னும் மாறாதுன்னு. இந்த எக்ஸாம்பிளுக்கா சார்? இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் மேம். ஓகே சார், ஓகே சார். சரி, எப்படி லீனியர்லி டிபெண்டன்ட் ஆச்சு எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ல? சார் அங்கேயும் எக்ஸ் தானேங்க சார் வரும். மாடுலஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் தானேங்க சார் வரும். அப்ப கிராஃபை எப்படி பார்க்கணும்? இப்படி பார்க்க கூடாது. கிராஃபை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கிராஃபை இப்படி பார்க்கணும். இதுதான் π1 ஆஃப் எக்ஸ், இதுதான் π2 ஆஃப் எக்ஸ். ஸோ π1 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ π2 ஆஃப் எக்ஸ். அப்ப அந்த கான்ஸ்டன்ட் வந்து இங்க 1. புரிஞ்சுதா? ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின். சரிங்களா? π1 and π2 are dash on -5, +5. லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சார். எப்படி மேம் சொல்றீங்க? ரியல் லைன் ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி தானே சார் எடுத்துப்போம். இது மைனஸ் சைடும் வருது, பிளஸ் சைடும் வருது. அப்படி சொல்லுங்க. அதாவது இந்த வியை வந்து குட்டி வியா பார்க்கணும். கரெக்டா? இந்த வியை வந்து குட்டி வியா பார்க்கணும். ஒரு குட்டி வி, ஒரு குட்டி லைன். அப்ப என்ன பண்ணாலும் திரும்ப அங்கேயும் வராது. அப்ப இதுவும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? சரி, இப்ப அடுத்த கான்செப்ட் ஒன்று சொல்றேன். இந்த அதாவது எனக்கு வந்து அதை மனப்பாடமா இருக்காது, ஏன்னா எனக்கு வந்து அது மனப்பாடம் பண்ண முடியல. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன், இந்த எக்ஸாம்பிளை வச்சு நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்குவேன். எப்படின்னா, என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு பெரிய செட்டு ஒரு குட்டி செட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு பெரிய செட்டு ஒரு குட்டி செட். இப்ப எக்ஸாம்பிள் இது ஆர் வந்து பெரிய செட், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறது என்னது? அதுல குட்டி செட். இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ அந்த கான்செப்ட்ல பேச போறோம். சரியா? ஒரு பெரிய இன்டர்வல், குட்டி இன்டர்வல், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய இன்டர்வல்ல எல்லையா இருந்தா சின்ன இன்டர்வல்ல எல்லையா இருக்குமா? பெரிய இன்டர்வல்ல எல்டியா இருந்தா குட்டி இன்டர்வல்ல இருக்குமா? குட்டி இன்டர்வல்ல எல்லையா இருந்தா பெரிய இன்டர்வல்ல எல்லையா இருக்குமா? குட்டி இன்டர்வல்ல எல்டியா இருந்ததுன்னா பெரிய இன்டர்வல்ல எல்டியா இருக்குமா? மொத்தம் 4 கொஸ்டின் இருக்கு. கரெக்டா? சோ எப்படி நான் கிளாசிஃபை பண்றேன்னு பாருங்க. சரிங்களா? இப்ப இந்த ஃபங்க்ஷனே எடுத்துக்கோங்க, எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். பெரிய இன்டர்வல்ல என்னவா இருந்துச்சு? லீனியர்லி இண்டிபெண்டா இருந்துச்சு. ஆனா குட்டி இன்டர்வல்ல என்ன ஆயிடுச்சு? லீனியர்லி டிபெண்ட் ஆயிடுச்சு. 4 கொஸ்டின் பா. பெரிய இன்டர்வலை வந்து நான் ஐன்னு வச்சுக்கிறேன், குட்டி இன்டர்வலை வந்து நான் ஜேன்னு வச்சுக்கிறேன்.
4 கொஸ்டின் புரியுதா ஃபர்ஸ்ட்? இந்த 4 எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின், இந்த புக்கோட எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். அப்ப இதை எப்படி எலிமினேட் பண்றது? இந்த 4ல 2 கரெக்ட் 2 தப்பு. அதை எப்படி எலிமினேட் பண்றதுன்னு இப்ப நான் சொல்லி தர போறேன். அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எலிமினேட் பண்ண போறோம். இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு. அப்ப ஃபர்ஸ்ட் பெரிய செட்ல எல்லையா இருக்குது தெரியுதா? ஆனா குட்டி செட்ல எல்டியா மாறுது. அப்ப பெருசு எது? ஐல எல்லையா இருந்தா அது வந்து ஜேல எல்லையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. கரெக்டா? நான் எப்படி எலிமினேட் பண்றேன்னு பாருங்க. அடுத்தது சின்ன செட்ல எல்டியா இருக்குது, ஆனா அதால பெரிய செட்ல எல்டியா மாற முடியல. கரெக்டா? அது எங்க இருக்கு? இது ஈஸியா எலிமினேட் ஆயிடுச்சா? மீதி ரெண்டும் கரெக்ட். எக்ஸாம்ல வரும் கொஸ்டின் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து டக்குன்னு பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. இந்த டயக்ராம் வரைஞ்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த π1 π2 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எது எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வச்சுக்கிட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். அப்ப இப்ப நம்ம கையில என்ன ரிசல்ட் இருக்குன்னா, பெரிய செட்ல எல்டியா இருந்தா சின்ன செட்லயும் எல்டியா தான் இருக்கும். சின்ன செட்ல எல்லையா இருந்தா பெரிய செட்லயும் எல்லையா தான் இருக்கும். அதான் ரிசல்ட். புரிஞ்சுதா? ஒரு ஆளுக்கு ஓகே. 2 3 4 அப்பா இது தெளிவா புரிஞ்சுட்டாலே நீங்க இதை வச்சு எந்த கொஸ்டின் வந்தாலும் அடிச்சிருவீங்க. ஸோ அப்ப முக்கியமான எக்ஸாம்பிளே நமக்கு இதுதான்ப்பா. என்னது? எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அதை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இதை வச்சு 4 இந்த மாதிரி ட்விஸ்டடா கொஸ்டின் சூப்பரா கேட்கலாம். சரிங்களா? ஆனா எது கேட்டாலும் நீங்க பதட்டமே இல்லாம நீங்க எழுதி பார்த்து செஞ்சு போட்டு விட்டுருங்க. சரிதானா? ஓகே. இப்ப அடுத்தது இதுதான் அந்த 4 கொஸ்டின் இருக்கா? ட்ரூ ஆல் ஃபால்ஸ்ல கேட்டிருந்தாங்க புக்ல. இதுல நான் இதுல வந்து கரெக்டா எழுதிருக்கேனான்னு பார்க்கணும். linearly independent I, they are linearly independent. கரெக்டா எழுதிருக்கேனான்னு தெரியலையே. கொஞ்சம் இதை மட்டும் செக் பண்ணுங்க. ஆனா எனக்கு இது கரெக்டா எழுதிருக்கேன். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நான் இதை வந்து கரெக்டா மார்க் பண்ணணுமே. சரி, நான் இதை மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணி அனுப்புறேன். சரிங்களா? இதுல வந்து மேல ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பட் ட்ரூ ஃபால்ஸ் நான் மார்க் பண்ணாம விட்டுருக்கேன். எது எது வந்து கரெக்டான இதுன்னு நான் செக் பண்ணாம விட்டுருக்கேன். நீங்க ஒரு தடவை டயக்ராம் வரைஞ்சு பார்த்து இந்த 4 ஆப்ஷன்ல எது 2 கரெக்ட்னு எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. ஓகேவா? இப்ப தேர்ட் கொஸ்டின் நீங்க தான் சொல்லணும்பா. இது லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டா? இண்டிபெண்டன்ட் சார். லீனியர் இண்டிபெண்டன்ட் அவனே கொடுத்துட்டான். சரிங்களா? Linear. ஆனா இதோட ஆமா ரான்ஸ்கியன் வேல்யூ என்ன வரும்? Ranskian equal to 0. 0 வரும். 0. அப்ப மேல பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். என்ன எக்ஸாம்பிள்? எக்ஸ் கமா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அதே எக்ஸாம்பிள் தான். ரான்ஸ்கியன் 0வா இருந்தா நம்ம படிச்சது லீனியர்லி டிபெண்டன்ட்னு படிச்சிருப்போம். ஆனா இங்க லீனியர்லி இண்டிபெண்டா வரும். காரணம் என்னன்னா இது ரெண்டுமே எந்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கிடையாது. அது எப்ப இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் வரும்னா அது சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ரான்ஸ்கியனை பத்தி பேசினாலே அது ஜெனரல் ஃபங்க்ஷனா இல்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ரான்ஸ்கியனை பத்தி பேசணும். ஓகேவா? அடுத்தது இது அடுத்தது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான்ப்பா. என்ன அப்படின்னா இமேஜினரி ரூட் வந்துச்சுன்னா இது இமேஜினரி ரூட்னு இதை வச்சு எப்படி கன்க்ளூட் பண்றது? இதை வச்சு எப்படி இமேஜினரி ரூட்னு கன்க்ளூட் பண்றது சொல்லுங்க. 4a2 மைனஸ் a1 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட்டர் than 0ன்றாங்க. எப்படி இதை வச்சுட்டு இமேஜினரி ரூட் தான் வரும் அப்படின்னு கன்க்ளூட் பண்றது? எடுத்துட்டாங்க பாருங்க, லெட்னு போட்டாங்க பாருங்க. இதுல வந்து அந்த நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணல b² - 4ac வந்து லெஸ் தென் 0. ஓகே, 2 பேர் சொல்றதும் கரெக்ட் தான். மத்தவங்களுக்கு அது புரிஞ்சுதா? b² - 4ac வேல்யூ வந்து லெஸ் தென் 0. அதை கொஞ்சம் அதை மாத்தி கிரேட்டர் than 0ன்னு கொடுத்துருக்கான். ஓகே ஜானட் மேம், ஓகே கோகிலா மேம், ஓகே. ஸோ அதனால இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் மேம்.
இந்த மாதிரி ரூட் வந்தா நம்ம பை ஒன் ஆஃப் எக்ஸ் எப்படி எடுப்போம், இப்படி எடுப்போம், பை டூ ஆஃப் எக்ஸ் எப்படி எடுப்போம், இப்படி எடுப்போம். இது ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கும். சரிங்களா? அதோட ரேன்ஸ்கின் மட்டும் உங்க எக்ஸஸா கண்டுபிடிக்க சொல்றாங்க. நீங்க ரேன்ஸ்கின் மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ஓகேவா? ரேன்ஸ்கின் மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது உங்க பொறுப்பு. எதை நான் கொடுக்குறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கொஞ்சம் முக்கியம். இந்த 5th ஒன் வந்து கொஞ்சம் முக்கியம். இது நான் பண்ண அதே சம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அங்க கே ஸ்கொயர் இருந்துச்சா, அது மாதிரி இங்க என் ஸ்கொயர். பட் ஆனா அங்க இனிஷியல் கண்டிஷன் வேற, இங்க இனிஷியல் கண்டிஷன் வேற. இப்ப இதை நான் ஃபுல்லா சால்வ் பண்ணல, ஏன்னா ஃபுல்லா சால்வ் பண்ணா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அதுல என்ன வரும் அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல ஃபுல்லா சால்வ் பண்ணணுமா? இல்ல நீங்க சார், அது சொல்றது ஃபைனல் சொல்யூஷன் சொன்னா போதும் சார். வேற மத்தவங்களுக்கு ஃபுல்லா சால்வ் டவுட்னா பண்ணவா? கேட்குறோம் சார். சால்வ் பண்ணிட்டு டவுட்னா கேட்குறோம் சார். ஓகே 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 ஓகே. அப்ப இதை சால்வ் பண்ணி எனக்கு கடைசியா கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்படி கிடைச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா? அதாவது இது ஒய்ல தான் கிடைக்கும். பட் அதை நம்ம என்ன எழுதிக்கணும், பை ஆஃப் என்னு எழுதிக்கணும். முன்னாடி சொன்னல ஒரு மெத்தட், அதே மாதிரி. வேற மத்தவங்களுக்கு டவுட் எது இருக்கா? ஓகே தானே? இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஏதோ ரெண்டு சொல்யூஷன், அதை ரெண்டையும் இன்டெகிரல் 0 to 2π எப்பனா இந்த கண்டிஷன் ஒரே ஒரு தடவை n நாட் ஈக்குவல் டு எம்மா இருக்கும்போது அதோட இன்டெகிரல் வேல்யூ வந்து கண்டிப்பா 0 தான் வரும் அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்றாங்க, 0 தான் வரும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்களே யோசித்து பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது n நாட் ஈக்குவல் டு எம், அதை மொஸ்டே சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்து இன்டெகிரல் 0 to π n ஆஃப் எக்ஸ் இன்டூ பை எம் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ங்கிறாங்க. இது ஐகன் ஃபங்க்ஷன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது இல்லையா? இதுக்கு பேர் தான் ஐகன் ஃபங்க்ஷன் பாங்க. இது ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் வித் ரெஸ்பெக்ட் டு த வெயிட் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? நான் எழுதுறது புரியுதான்னு பாருங்க. என்ன பண்றேன்னு தெரியுதா? நீங்க முன்னாடி படிச்சிருக்கணும், படிச்சுக்கலாம்னு தெரியல. இந்த மாதிரி வர்ற எல்லா இன்டெகிரலோட ஆன்சரும் எப்பவுமே என்னதான் வரும்னா 0 தான் வரும். அது செஞ்சு பார்த்தா இன்டெகிரல் 0 to 2π இன்டெகிரல் 0 to 2π இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா இன்டெகிரல் வேல்யூவும் வந்து ஆன்சர் 0 தான் வரும். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா இருக்கா, அதை வந்து என்ன எழுதுவோம், காஸ் ஏ காஸ் பிக்கு காஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் காஸ் ஏ மைனஸ் பி, அந்த மாதிரி ஃபார்முலா எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலால போட்டு சிம்பிளை பண்ணி பார்த்தா ஆன்சர் 0 வரும். 4மே 0 வரும். ஸோ இந்த 4மே 0 வர்றதுனால என்ன ஆகும்னா இதோட வேல்யூ 0. சார் இது இவ்வளவு அவ்வளவு முக்கியமான கொஸ்டினா இதை கேட்கறதுக்கு அப்படின்னா கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் சரிங்களா, இந்த இனிஷியல் கண்டிஷனையும் கொடுத்துட்டு டைரக்டா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கலாம். அல்லது இதோட வேல்யூ எப்ப 0 வரும், n நாட் ஈக்குவல் டு எம், n ஈக்குவல் டு எம், n இஸ் கிரேட்டர் than or equal to m, n இஸ் லெஸ் than or equal to m கேட்கலாம். கொஸ்டினுங்கிறது இப்ப அப்படிதான் கேட்கறாங்க. அவங்க வந்து அதை வந்து எடுக்கிற அஸ்பிரண்டால அதை செய்ய முடியுமா செய்ய முடியாதான்லாம் இப்ப யாரும் பாக்குறது இல்ல. புக்ல இருக்கு, இந்த பேஜ்ல இருக்கு, அதுக்கான ஆன்சர் இது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ற கொஸ்டினா கேட்க மாட்டாங்க. ஷோ தட், சரிங்களா, ஷோ தட் கொஸ்டினா இருந்தா மோஸ்ட் ப்ராபபிலி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா?
அதனால இதை பார்த்துக்கோங்க. இது எப்ப ட்ரூ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, n நாட் ஈக்குவல் டு m இருக்கும்போது. சரியா? ரைட். அடுத்தது இந்த ரிசல்ட், உண்மையை சொல்ல போனா இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணி தான் நம்ம இதை சொல்லுவோம். அவங்க அதை ரிவர்ஸ்ல சொல்றாங்க. சரிங்களா? என்னன்னா ஷோ தட் காஸ் nx அண்ட் sin nx ஆர் த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைங் த பவுண்டரி கண்டிஷன். ஏன்னா ரெண்டுமே பீரியாடிக் ஃபங்க்ஷன் தானே, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அந்த ரிசல்ட்ல இருந்து இதெல்லாம் 0 அப்படின்றத சொல்றாங்க. இது நமக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, n of x sin x satisfies this relation. அப்ப அதே மாதிரி கொஸ்டின் தான் இதுவும். மேல என்ன கொஸ்டின் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். பட் அங்க வந்து n of x இப்படி கிடைச்சது, இங்க n of x வந்து என்ன கிடைச்சிருக்கு, வெறும் sin nx கிடைச்சிருக்கு. செஞ்சு பாருங்க, கரெக்டா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம்ல, அதே மாதிரி கரெக்டா கிடைக்கும். செஞ்சு பாருங்க. சோ இதுல எப்படி 3 இன்டெகிரல் கிடைச்சதோ அது மாதிரி இதுல ஒரே இன்டெகிரல் தான். என்னது? sin nx sin mx dx equal to 0 if n not equal to m அப்படின்றாங்க. இதுல முக்கியமானது என்ன தெரியுமா? இதுல இருந்து நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த போட்டிருக்காங்கல்ல π1 π2 πn ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆன் 0 less than or equal to less than or equal to π. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, sin x sin 2x sin 3x இப்படியே எழுதி sin nx இது எல்லாமே இண்டிபெண்டன்ட். எந்த இன்டர்வல்லனா இந்த இன்டர்வல்ல. இது ஒரு முக்கியமானது, இது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப sin x-உம் sin 2x-உம் இண்டிபெண்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா யோசிக்காம சொல்லிடணும், ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் தான் அப்படின்னு. புரிஞ்சுதா? இதெல்லாம் ரிசல்ட்டா பாத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம சம்மா உட்காந்து செய்ய முடியாது. நீங்க வந்து ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு நீங்க வந்து செய்யலாம், செஞ்சு பார்க்கலாம். ஆனா எல்லா தடவையும் செஞ்சு பார்க்க முடியாது. நீங்க நல்ல மைண்ட்ல எழுதிக்கோங்க. எக்ஸ் மாட் எக்ஸா லீனியர்லி இண்டிபெண்டன்ட், sin x cos x லீனியர்லி இண்டிபெண்டன்ட், sin x sin 2x லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்து 7வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேல பண்ண அதே கொஸ்டின் தான். பட் ஆனா அங்க கே ஸ்கொயர்னு கொடுத்தது போல இங்க LY கொடுத்துருக்காங்க. இது கம்ப்யூட்டர் இருக்கு, அதனால நீங்க அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? கம்ப்யூட்டர் இருக்கு, அதனால அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அதை விட்டுருங்க. அடுத்தது ஒரு கொஞ்சம் ஒரு கொஸ்டினாவே கேட்கலாம். இதை என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினாவே கேட்கலாம். என்ன அப்படின்னா, சப்போஸ் π1 and π2 ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேஷன் y double dash plus ay dash plus a2y is equal to 0. Let w of π1 π2 be abbreviated to w. அதை w நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். இதுக்கப்புறம் இருக்கிறத பாருங்க. show that the Ranskin is constant if and only if a1 is equal to 0. அப்ப Ranskin எப்ப கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னா a1 வேல்யூ 0. a1 வேல்யூ 0னா என்ன அர்த்தம்? y dash டேர்மே இருக்கக்கூடாது. அந்த டேர்மே இல்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு Ranskin கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றாங்க. லைட்டா யோசித்து பாருங்க. அப்ப என்ன இருக்கு? a1 0வா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சொல்லுங்க. y double dash plus 4y is equal to 0. அதுல என்ன ரூட் கிடைக்குது? பிளஸ் ஆர் மைனஸ் 2y சார். அதாவது அப்ப ஜென்ரலாவே பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பிஏ இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது நெகட்டிவ் தான் கிடைக்கும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிற ரூட்ஸ் வந்து என்ன ரூட்ஸ் தான் கிடைக்கும்? இமேஜினரி ரூட்ஸ் தான் கிடைக்கும். அப்ப இமேஜினரி ரூட்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ரான்ஸ்கியனோட வேல்யூ என்ன ஆகுது? கான்ஸ்டன்டா மாறுது. புரிஞ்சுதா நான் சொல்றது? ஓகே ஓகே சூப்பர். இப்பதான் நம்ம மெயின் விஷயத்துக்குள்ளேயே வர்றோம். இதுதான் முக்கியம். எப்ப ரான்ஸ்கியனை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது, அதோட உண்மையான டெஃபினிஷன் இதுதான். let π1 and π2 be two differentiable function are not necessarily the solution of a differential equation. ஓகேவா? சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இல்லைன்னா அப்ப நீங்க ரான்ஸ்கியனை வச்சு லீனியர் இண்டிபெண்டன்டா எப்படி கார்லேட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த ரிசல்ட். இதை வந்து நம்ம எக்ஸஸ் ப்ராப்ளமா பார்க்க கூடாது, இது ஒரு ரிசல்ட்டா பார்க்கணும். முக்கியமான ரிசல்ட்டா பாருங்க. சரிங்களா? இங்க π1 முக்கியமானது, π1 π2 சொல்யூஷன்ஸ் கிடையாது, ஏதோ 2 ஃபங்க்ஷன்ஸ். இப்ப பாருங்க, லீனியர்லி டிபெண்டா இருந்தா தான் ரான்ஸ்கியன் 0 ஆகும். ரான்ஸ்கியன் மூணாவது வந்துருங்க.
ரான்ஸ்கியன் ஜீரோவா இருந்தா, எல்லா இடத்துலயும் ரான்ஸ்கியன் ஜீரோவா இருந்தா அதுக்காக லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? லீனியர்லி டிபெண்டன்ட்னா ரான்ஸ்கியன் ஜீரோன்னு சொல்லிக்கலாம். ஆனா ரான்ஸ்கியன் ஜீரோவா இருக்கிறதுனால லீனியர்லி டிபெண்டன்ட்னு சரி நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் எக்ஸ் மாட் எக்ஸ். பாத்தீங்களா, நீங்க எங்க போனாலும் இந்த எக்ஸ் மாட் எக்ஸ கையில வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ரிசல்ட்டையும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். லீனியர்லி டிபெண்டன்ட்னா ரான்ஸ்கியன் ஜீரோ. பட் ரான்ஸ்கியன் ஜீரோவா இருக்கறனால நீங்க லீனியர்லி டிபெண்டன்ட்னு சொல்லக்கூடாது. அப்ப எப்ப சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறான். என்ன கண்டிஷன்னா, அதுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எப்பயுமே ஜீரோ ஆகக்கூடாது. அதாவது எல்லா இடத்துலயும் ஜீரோவா இருக்கலாம். ஜீரோவா இருக்கும்போது எப்ப அது லீனியர்லி டிபெண்டன்ட் நீங்க சொல்லலாம் அப்படின்னா, அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல இங்க பை2 கொடுத்துருக்கான். அந்த பை2 நாட் அது பை2 இருக்கணும் அவசியம் இல்ல, பை1 கூட இருக்கலாம். பை1 பை2 ஏதோ ஒண்ணு வந்து ஜீரோவே ஆகக்கூடாது அந்த இன்டர்வல்ல. அப்படி இருந்தா அது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் நீங்க சொல்லிக்கலாம். புரிஞ்சுதா? சரி. அப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்ட்க்கு ஒரு கண்டிஷன் பார்க்கணுமா? அந்த கண்டிஷன் தான் பி கண்டிஷன். நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா நீங்க லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லிக்கலாம். அதுவும் ஃபார் சம் பாயிண்ட். அதுவும் நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபார் சம் பாயிண்ட், ஃபார் ஆல் பாயிண்ட் இல்ல. நோட் பண்ணிக்கணும் இதெல்லாம். ஒரு பாயிண்ட்ல நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா கூட அதை நீங்க லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லிக்கலாம். இப்ப எல்லாத்துக்கும் இந்த 4 பாயிண்ட் தெளிவா புரிஞ்சுதா? சரி, எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் கேட்டுக்கட்டா? சரி, π1 அண்ட் π2, π1 ஆஃப் எக்ஸ் அண்ட் π2 ஆஃப் எக்ஸ், இது ரெண்டையும் மனசுல வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நான் ஒரே இன்டர்வல்ல பேசுறேன். எந்த இன்டர்வல்னா ஐல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஐன்ற இன்டர்வல்ல ஒரு ரூட் வச்சிருக்கு அப்படின்னா அதோட ரான்ஸ்கியன் வேல்யூ என்ன வரும்? இப்ப நான் கேட்கறது ஃபுல்லா ரான்ஸ்கியன் வேல்யூ தான். π1 and π2 have a root in I. have a root. ரெண்டுமே ஒரே ரூட்டை வச்சிருக்கு. have a same root in I. then the value of Ranskian is ஜீரோவா சார்? சேம் ரூட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார்? சரி. அதனால என்ன? அதை வேல்யூ போட்டா ஜீரோ வருமா சார்? அப்ப அட் அ பாயிண்ட், அந்த சப்போஸ் எக்ஸ் நாட்ன்ற பாயிண்ட்ல தான் அது ரூட்னு வச்சுக்கோங்களேன். அப்ப π1 ஆஃப் எக்ஸ் நாட்டும் ஜீரோ தான், π2 ஆஃப் எக்ஸ் நாட்டும் ஜீரோ தான். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? அப்ப அந்த பாயிண்ட்ல நீங்க ரான்ஸ்கியன் கண்டுபிடிங்க. அட்ட பாயிண்ட்ல ரான்ஸ்கியன் வந்து அட்ட பாயிண்ட்ல கண்டுபிடிக்கலாம்ப்பா. எக்ஸ் போடுறதுக்கு பதிலா எக்ஸ் நாட் போட்டுக்கணும், அவ்வளவுதான். அப்ப π1 ஆஃப் எக்ஸ் நாட், π2 ஆஃப் எக்ஸ் நாட், π1 டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட், π2 டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். இப்ப இது ரெண்டுமே ஜீரோவா? மேல இருக்க ரெண்டுமே, அப்ப மேல இருக்க ரெண்டுமே ஜீரோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரான்ஸ்கியன் வேல்யூ என்ன ஆகும்? ஜீரோ. எல்லாத்துக்கும் ஓகேவா நான் சொல்றது? ஒரு பாயிண்ட்ல ஜீரோவானா எல்லா பாயிண்ட்ல ஜீரோ ஆயிரும்ல. சரி, அடுத்த கொஸ்டின். சப்போஸ் π1 has a multiple root in I, அதாவது has a root of multiplicity 2 அப்படி வச்சுக்கோங்க. has a root of multiplicity 2 in I, then the Ranskian is. கடகடன்னு சொல்லுங்க, இதெல்லாம் புக்ல இல்லாதது. சார் இன்னொரு தடவை அந்த கொஸ்டினை சொல்லுங்க சார். π1 has a root in I with multiplicity 2.
சரி, ஒன்றும் இல்லை. மல்டிப்ளிசிட்டியை பத்தி அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இதுல 2ங்கிறது எ ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி 2, கரெக்டா? சரி, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன வரும்? 2x மைனஸ் 2, கரெக்டா? இப்ப இதுல 2ஓட மல்டிப்ளிசிட்டி எவ்வளவு? இல்ல 2 ஒரு ரூட்டா இல்லையா? 2 ஒரு ரூட் தான் சார். மல்டிப்ளிசிட்டி. இப்ப இந்த கான்செப்டை தூக்கி மேல அப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும்? அதாவது நான் சொன்ன கொஸ்டின்ல, சரிங்களா, நான் சொன்ன கொஸ்டின்ல இதுவும் இதுவும் 0 ஆயிடுச்சு. இப்ப நான் சொல்ற கொஸ்டின்ல இதுவும் இதுவும் 0 ஆகும். யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப எக்ஸ் நாட் தான் அந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஹை is a root of is a root of is a root of pi 1 with multiplicity 2 with multiplicity 2, then pi of x naught is equal to 0 and pi dash of x naught is also equal to 0. Then the Rankine of pi 1 comma pi 2 at the point of x naught is equal to pi 1 of x naught, pi 2 of x naught, pi 1 dash of x naught, pi 2 dash of x naught, and these two are 0. Therefore, the value is 0. அப்போ ஒரு பாயிண்ட்ல 0னா எல்லா பாயிண்ட்லயும் 0. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, இதெல்லாம் புக்ல இல்ல, பட் நான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு நான் சொல்றேன். பண்ணிக்கணும். அடுத்தது, இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின், ஈஸியா. அப்ப நல்ல கண்டென்ட் தெரிஞ்ச ஒரு ஆளு லாக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இப்படிதான் லாக் பண்ணுவாங்க. சரிங்களா? சிம்பிள் விஷயம் தான் அதெல்லாம். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சில புக்ல இதுக்கு பேர் என்ன கொடுப்பாங்களா, ஏபிளோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏபிள் 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 ஏபிள்ஸோட ரிசல்ட் இது. சரிங்களா? இதையும் சில இடத்துல தேவைப்படும். இப்ப ஏன் வந்து ஒரு இடத்துல வந்தா எல்லா இடத்துலயும் வரும்ன்றதுக்கு ரீசன் இப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷன் நல்லா தெளிவா பாருங்க, உங்களுக்கு புரியும். ஏன் ஒரு இடத்துல வந்து நான் ஜீரோவா இருந்தா எல்லா இடத்துலயும் நான் ஜீரோவா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு இடத்துல எனக்கு வேல்யூ கிடைச்சிட்டாலே அதை வச்சு எல்லா இடத்தோட வேல்யூவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. பாத்தீங்களா? தெரியுதா? அதாவது இந்த இ பவர் டேர்ம் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதனால இது ஜீரோவா இருந்தா மொத்தமா ஜீரோ, இது பாசிட்டிவா இருந்தா மொத்தமா பாசிட்டிவ், இது நெகட்டிவா இருந்தா மொத்தமா நெகட்டிவ். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது வந்து ஒரு ஃபார்முலா. ரான்ஸ்கியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து எப்படி வந்து, அதாவது ஒரு வகையா ரான்ஸ்கியன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க சொல்யூஷனை கண்டுபிடிச்சு சொல்யூஷன்ல இருந்து நீங்க ரான்ஸ்கியன் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு வகையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த A1ங்கிறது எங்க இருக்கு? இந்த A1ங்கிறது எங்க இருக்கு? y டபுள் டேஷ் பிளஸ் A1y பிளஸ் A2 ஈக்குவல் டு 0. இந்த A1 தான் இங்க இருக்கு. சரிங்களா? எக்ஸ் நாட்டுங்கிறது ஐல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் போட்டா ரான்ஸ்கியன் வேல்யூ கிடைச்சிடும். இப்ப இன்னொரு கான்செப்ட் புரியுதா? இந்த A1 0 ஆச்சுன்னா இந்த இ பவர் டேர்மே இருக்காது, அது 1 ஆயிரும். அப்ப ரான்ஸ்கியனோட வேல்யூ எப்பயுமே இதுல இருக்க வேல்யூ தான். கரெக்டா? முன்னாடி ஒரு ரிசல்ட் படிச்சோம், அது மேட்ச் ஆகுதா இங்க உங்களுக்கு? ரான்ஸ்கியன் கான்ஸ்டன்ட் open only if A1 equal to 0. மேட்ச் ஆகுதா? ஓகே, அடுத்தது ஒண்ணும் இல்ல, பர்டிகுலர் சொல்யூஷன் நம்ம படிச்சிருப்போம்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஜெனரல் மெத்தட், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஜெனரல் ஃபார்முலா, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இதை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா யாருக்காவது?
இதுக்கு முன்னாடி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் படிச்சவங்க இல்ல நம்ம வந்து காலேஜ் டேஸ்ல படிச்சதை வச்சு ஏதாவது தோணுதா இதை பார்த்தா? இது வரைக்கும் நம்ம பார்த்த ஏதாவது ஒண்ணா உங்களுக்கு தோணுதா? நான் அந்த பேரை சொல்லிட்டேன்னா நீங்க சொல்லிருப்பீங்க இப்போ உடனே. மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர். இந்த ஒரு ஆளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் இல்லையா? மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர். y double dash plus py dash plus qy is equal to r அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இது எழுதுவோம்ல, அதாவது இன்டகிரல் மைனஸ் ஆர். இன்னொரு ஆளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, ஆறு பைல டபிள்யூ போட்டுட்டு அப்புறம் வந்து கிடைச்ச சொல்யூஷன்ல ஒரு சொல்யூஷனை யூன்னு எடுத்துக்கிருவோம், இன்னொரு சொல்யூஷனை வின்னு எடுத்துக்கிருவோம். ஞாபகம் இருக்கா? இதை திரும்ப ஒரு இதா கண்டுபிடிச்சு அதை வச்சு பிஐ எழுதுவோம், பர்டிகுலர் இன்டெகிரல் எழுதுவோம். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? 2 பேருக்கு ஞாபகம் வந்திருக்கு. சரி, 2 பேருக்கு ஞாபகம் வந்திருக்கு. சரி, அதை நான் என்னன்னு சொல்றேன். மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்னா என்னன்னு சொல்றேன். சரிங்களா? இந்த ரிசல்ட் அதுல இருந்தா, இந்த அந்த மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் வந்ததே இதுல இருந்து தான். சரிங்களா? இந்த ஃபார்முலால இருந்தா பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய மெத்தட் பார்த்துருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு பர்டிகுலர் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த சொல்யூஷன் m² + 1 = 0ன்னு போட்டுட்டு இல்ல, நான் கேட்குற பர்டிகுலர் சொல்யூஷன் மட்டும் தான். பர்டிகுலர் பர்டிகுலர் சொல்யூஷன் சொல்யூஷன் மட்டும் ஜென்ரலா கேட்குறேன். இந்த மெத்தட்ல இல்ல, மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ல கேட்கல, ஜென்ரலா கேட்குறேன். ஜென்ரலா நம்ம வந்து இத இமேஜினரி பார்ட் ஆஃப் e⁻ix வச்சுட்டு போட சொல்லி ஒரு ப்ராப்ளத்துல நீங்க சொன்னீங்க. அப்படி பண்ணலாம், அப்படி போடலாம். இப்படி போடுவீங்களா? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? d² = -1 போட்டு d² பதிலா -1 போட்டு பண்ணுவீங்களா? ஓகேவா? சரி சரி, இந்த சம் எப்படி பண்ணுவீங்க அப்ப? இது டினாமினேட்டர் 0 வரனால வர அது ஓகே மேம், அது இருக்கட்டும், அது இருக்கட்டும், தனியா இருக்கும். ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். அதை சம் பார்க்கும்போது பார்ப்போம். இப்ப நான் எதுக்கு இந்த மெத்தட் தேவை அப்படிங்கறத சொல்றேன். இப்ப இந்த சம்ம எப்படி இந்த மாடல்ல நம்மளால செய்ய முடியும்? செய்ய முடியாது. ஏன்னா நம்ம படிச்சது என்னென்ன படிச்சிருப்போம்? இ பவருக்கு கான்ஸ்டன்ட் படிப்போம் ஃபர்ஸ்ட், அடுத்து இ பவர் படிப்போம், சைன் படிப்போம், காஸ் படிப்போம், எக்ஸ் பவர்ஸ் படிப்போம். கரெக்டா? நம்ம சீக்கன் எக்ஸ் எங்க படிச்சிருக்கோம், tan x எங்க படிச்சிருக்கோம். அதனாலதான் இந்த சீக்கன் எக்ஸ் tan x நம்ம பண்றதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் போயிருவோம் டக்குன்னு. புரியுதுங்களா? எல்லா ப்ராப்ளத்துக்குமே இதை யூஸ் பண்ணி போடலாமா சார்? பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். பட் அதை விட இது இந்த இந்த மெத்தட், அதாவது நம்ம பண்ற இந்த மெத்தட் ஈஸியா ஆன்சர் கிடைக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம். பட் அதை தவிர ரிமைனிங் இருக்க ஃபங்க்ஷனுக்கு மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர் தான் பண்ணுவோம். நல்லா நீங்க யோசித்து பாருங்களேன், நீ காலேஜ் டேஸ்ல இல்லையோ பாருங்களேன், மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர் பண்ற சம் எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கன் எக்ஸ் tan x தான் இருக்கும். சீக்கன் எக்ஸ் பண்ணுவோம், tan x பண்ணுவோம், கொசிகன் எக்ஸ் பண்ணுவோம், காட் எக்ஸ் பண்ணுவோம். இந்த 4 சம்மா தவிர வேற எதுவும் பண்ண மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 4 சம்ல கூட y டபுள் டேஷ் பிளஸ் 4y, y டபுள் டேஷ் பிளஸ் 6y, y டபுள் டேஷ் பிளஸ் m²y இப்படிதான் சம் செய்வோமே தவிர எந்த சம்மையுமே இந்த மாதிரி மெத்தட்ல வரக்கூடிய சம்ம நம்ம மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ல நம்ம செஞ்சதே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மேக்ஸிமம் கொஸ்டின் இருக்காது. இப்படி வந்தா அப்படிதான் செஞ்சு ஆகணும். பட் கொஸ்டின் வராது. மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்னால இந்த டேர்ம் இருக்காது மேக்ஸிமம். ஏன் அப்படி கொஸ்டின் கொடுக்குறாங்க?
சொல்லுங்க. ஏன்? ஏன்னா A1 ஈக்குவல் டு 0வா இருந்தா ரான்ஸ்கியன் கான்ஸ்டன்டா இருக்கும். ரான்ஸ்கியன் கான்ஸ்டன்டா இருந்தா உங்களுக்கு இன்டகிரேஷன்ல பிரச்சனை வராது. அதனாலதான் பொதுவா நமக்கு வர்ற கொஸ்டின்லாம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஒய் டபுள் டேஷ்ல வந்து மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர் வர்றது எல்லாமே சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் இப்படிதான் வரும். கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் ஞாபகம் இருக்கா? மத்தவங்க பார்த்தது இல்லையோ? மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர் என்னன்னே ஞாபகம் வரலையா? நான் வேணா அதை எழுதுறேன், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஐ திங்க் சில பேருக்கு ஞாபகம் வரலன்னு நினைக்கிறேன். நான் எழுதுறேன். நான் ஒரு சம் செய்யறேன், மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர்லயே நான் ஒரு சம் செய்யறேன், நீங்க பாருங்க. ஸ்டெப் 1 என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷனை கண்டுபிடிப்போம். சாரி, சிஎஃப் கண்டுபிடிப்போம். சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் இந்த புக்ல இருக்க நோட்டேஷன் யூஸ் பண்ணல, நான் ஜென்ரல் நோட்டேஷன் யூஸ் பண்றேன், குழப்பிக்க வேண்டாம். அவங்க π1 π2 இந்த புக்ல எடுத்திருக்காங்க, நான் யூவின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை யூன்னு எடுத்துக்கணும், இதை வின்னு எடுத்துக்கணும். அதாவது இங்க கிடைக்கிறத கான்ஸ்டன்ட்டை விட்டுட்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஐக்கு வந்து இப்படி ஒரு ஃபார்முலா எழுதுவாங்க. u f of x பிளஸ் b g of x அப்படின்னு எழுதுவாங்க. பிஐக்கு பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. மைனஸ் இன்டகிரல் பி, இதை வந்து ஜென்ரல் ஃபார்மட்டா இப்படி வச்சுக்கலாம். இப்படி கொடுத்தா ஃபார்முலா இதுதான் வரும். என்ன வரும் அப்படின்னா, இதுல டபிள்யூங்கிறது ரான்ஸ்கியன், காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ், சைன் எக்ஸை பண்ணா காஸ் எக்ஸ். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 1. ஸோ மைனஸ் இன்டகிரல் வியோட வேல்யூ என்னது? சைன் எக்ஸ். ஆரோட வேல்யூ என்னது? சீக்கன் எக்ஸ் டிவைட் பை 1 டிஎக்ஸ். அப்ப மைனஸ் இன்டகிரல் சைன் எக்ஸ், இது 1 பை காஸ் எக்ஸ், அப்ப சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்ப சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ், அதனால இந்த மைனஸ் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். அப்ப இது என்ன பண்ணலாம், கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணி மேலே கிடைக்கிறதுனால இதை வந்து லாக் காஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்டகிரல் யூ ஆர் டபிள்யூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ. யூங்கிறது வந்து காஸ் எக்ஸ், ஆருங்கிறது வந்து என்னது? சீக்கன் எக்ஸ் டிவைட் பை 1. அப்ப சீக்கன் எக்ஸையும் காஸ் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 1. ஸோ இன்டகிரல் டிஎக்ஸ், இன்டகிரல் டிஎக்ஸ்னா எக்ஸ். ஸோ இதை எடுத்து அப்ளை பண்ணணும். பிஐ இஸ் ஈக்குவல் டு யூவோட வேல்யூ, யூவோட வேல்யூங்கிறது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா காஸ் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னா லாக் காஸ் எக்ஸ் பிளஸ் வியோட வேல்யூ என்ன அப்படின்றதுனா சைன் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிறது வந்து எக்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதுவோம்னா ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஐ. இப்போ சிஎஃப் என்ன கிடைச்சதுன்னா ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் லாக் காஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் பிளஸ் சி. இப்போ ஞாபகம் வந்திருக்கா மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்னா என்னன்னு? ஓகே ஓகே, அப்ப எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சுல, மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர் ஞாபகம் வந்துச்சுல. இப்ப இதுலதான் நான் சொல்றேன் என்னன்னா, நல்லா இப்ப நீ யோசித்து பாருங்க, நம்ம காலேஜ் டைம்ல பண்ணும் போதெல்லாம் இந்த இடத்துல இந்த ஒய்1 டேர்மே இல்லாத மாதிரி தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப வித்தியாசமா தான் கொடுப்பாங்க. சீக்கனு, டேனு, கொசிக்கனு, காட்டு அதான் கொடுப்பாங்க. ஏன்னா சைனு காசுன்னு கொடுத்தா நம்ம ஆர்டினரி மெத்தட்ல பண்ணிட்டு போயிருவோம்ல, எதுக்கு இந்த மெத்தட்ல பண்ணணும்? புரிஞ்சுதா?
ஸோ எல்லா சமயமும் இந்த மெத்தட்ல நீங்க பண்ணலாம். இந்த சமம் மட்டும் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. எல்லா சமயமும் நீங்க இந்த மெத்தட்ல பண்ணலாம். செகண்ட் ஆர்டர்ல வரக்கூடிய எந்த சமம் வேணா நீங்க இந்த மெத்தட்ல பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இந்த ஃபார்முலா இப்ப இந்த ஃபார்முலாவை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுங்களேன். இந்த ஃபார்முலாவை என்ன வந்திருக்கு? அதாவது ஒய் ஈக்குவல் டு சிஎஃப். சிஎஃப்ங்கிறது என்னன்னா C1 π1 ஆஃப் எக்ஸ் பிளஸ் C2 π2 ஆஃப் எக்ஸ் பிளஸ் சை பி ஆஃப் எக்ஸ். அந்த சை பி ஆஃப் எக்ஸ் இங்க பர்டிகுலர் இன்டெகிரல். சரிங்களா? அந்த பர்டிகுலர் இன்டெகிரல்ல எப்படி எழுதணும்? நம்ம ஃபார்முலா படி எழுதுவோமா? நம்மளோட ஃபார்முலா என்ன ஃபார்முலா? மைனஸ் விஆர். சரிங்களா? அதாவது π1 ஆஃப் எக்ஸ் இன்டெகிரல் மைனஸ் π2 ஆஃப் எக்ஸ். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நான் பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்ப பி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரேன்ஸ்கியன் இன்டு டிஎக்ஸ் பிளஸ் π2 ஆஃப் எக்ஸ் இன்டெகிரல் π1 ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரேன்ஸ்கியன் டி ஆஃப் எக்ஸ். இதுதான் அந்த ஃபார்முலா. இதை சேர்த்து எழுதுனா அந்த ஃபார்முலா கிடைச்சிருமா? என்ன எக்ஸுக்கு பதிலாக டின்னு போட்டிருப்பாங்க. வேற என்ன இன் ஜென்ரல் எழுதும்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க இந்த டின்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இதுதான் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர். பட் இதை வச்சு தான் பர்டிகுலர் சொல்யூஷன் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ அடுத்து என்ன பண்றாங்கன்னா, சப்போஸ் R1 R2ன்றது 2 கான்ஸ்டன்டா இருந்தா அந்த பர்டிகுலர் இன்டெகிரலை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க அதை சிம்பிளை பண்ணியே கொண்டு வந்துட்டாங்க. நீ எந்த ஈக்குவேஷன் வேணா கொடுங்க, வலது பக்கம் நீ என்ன வேணா கொடுங்க. சரிங்களா? R1 R2ங்கிறது ஏதோ 2 டிஸ்டிங்டா இருக்கணும். கண்டிப்பா இதுல முக்கியமானது அதுதான். R1 நாட் ஈக்குவல் டு R2 இருந்தா இதை ஒரு ஃபார்முலாவா வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்கன்றாங்க. நமக்கு இந்த ஃபார்முலா எல்லாம் தேவையே இல்லை. நம்ம சம்ம செஞ்சுட்டு போயிருவோம். பட் இந்த ஃபார்முலா எதுக்கு பார்த்து வச்சுக்கணும்னா, நாளைக்கு இதை வச்சு ஒரு அதாவது ஃபார்முலாவா கொஸ்டினை கேட்டா நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்காக தான் இந்த ஃபார்முலா தேவையே தவிர சம்மு செய்யறதுக்கு நமக்கு இது தேவை இல்லைன்னா நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். பர்டிகுலர் இன்டெகிரல் எதர் ஆர்டினரி மெத்தட்ல பண்ணிட்டு போயிடலாம், இல்லைன்னா மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பாராமீட்டர்ல செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபார்முலாவா படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எப்ப அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரூட் வந்து ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டா இருந்தா அவங்க சிம்பிளை பண்ணி வச்சிருக்காங்க புக்ல. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? டவுட் இருக்கா? அவங்க π1 ஆஃப் எக்ஸ் வந்து e பவர் R1 ஆஃப் எக்ஸும் π2 ஆஃப் எக்ஸ் வந்து e பவர் R2 ஆஃப் எக்ஸும் வச்சு சால்வ் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது இதோட பாத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிளோட பாத்துக்கலாம். பார்த்துட்டா நீங்க கொஞ்சம் சம் செய்யலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, y டபுள் டேஷ் மைனஸ் y டேஷ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் கொடுத்தாங்க. அதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து r ஸ்கொயர் மைனஸ் r மைனஸ் 2 வருது. அப்ப அதுல 2 சொல்யூஷன் கிடைக்குது. ஒன்னு வந்து e பவர் மைனஸ் எக்ஸ், இன்னொன்னு e பவர் 2x. ஸோ இது 2 லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கு. இப்ப இதுக்கு இந்த மெத்தடை வச்சு செஞ்சு பார்த்தா ஆன்சர் என்ன வருதுன்னா இந்த ஆன்சர் கிடைக்குதான். சரிங்களா? இது வந்து சை பி ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுறாங்க, சிஎஃப்பும் பியும் வச்சு எழுதும் போது. அப்ப இந்த டேர்மை எழுதல. ஏன் எழுதல? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த டேர்ம் மட்டும் தான் எழுதிருக்காங்க ஜென்ரல் சொல்யூஷன்ல. ஏன் இது எழுதல? பர்டிகுலர் இன்டெகிரல்ல வரல, எல்லாத்தையுமே எழுதணும்ல. ஏன் அந்த -1/9 e பவர் மைனஸ் எக்ஸ் எழுதாம விட்டுருக்காங்க? அதே போல நம்ம பண்ற ஆர்டினரி மெத்தட் இருக்குல்ல, ஆர்டினரி மெத்தட்னா என்னது? e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை டி ஸ்கொயர் மைனஸ் டி மைனஸ் 2. இதுல அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1 அப்ளை பண்ணா 0 கிடைக்கும். அதனால இதை அப்படியே மேல ஒரு எக்ஸ் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் பண்ணி அகைன் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இதான் கிடைக்கும். இந்த டேர்ம் கிடைக்காது. பட் இந்த டேர்ம் எதுல இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த மெத்தட்ல கிடைச்சிருக்கு. பட் அதை வந்து ஃபைனல் சொல்யூஷன்ல நம்ம எழுதல. ஏன் எழுதல அப்படின்னா இங்க இருக்கிறது e பவர் மைனஸ் எக்ஸ், இங்க இருக்கிறது e பவர் மைனஸ் எக்ஸ் தான். நான் சிஎஃப் எழுதும் போது ஆல்ரெடி அதை ஒரு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். அப்ப இங்கேயும் அதே டேர்ம் தானே இருக்கு. அப்ப இந்த -1/9 ஆட் பண்ணி வேற கான்ஸ்டன்டா மாத்திக்கிறேன், அவ்வளவுதானே. ஆனா இந்த டேர்ம் பாருங்க, எக்ஸஸா எக்ஸ் இருக்கு. அதனால அதை தனியா எழுதிதான் ஆகணும். புரிஞ்சுதா? ஓகே.
ஸோ இந்த மெத்தட்ல பண்ண இந்த சொல்யூஷன் நமக்கு வேண்டாம். இதை நமக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் அதை வந்து நம்ம வேற மாதிரி கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதை நீ யோசிக்க வேண்டாம். ஜென்ரலா ஒரு இதுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் கண்டுபிடிக்கணும்னா என்ன மெத்தட் அப்படின்றத மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இதுல இருந்து இது வரைக்கும் செஞ்சிடணும். இதுல எது எது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் செய்யணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர், சரிங்களா? அப்புறம் இந்த கொஸ்டின் கூட நீங்க செய்யலாம், பட் பரவாயில்ல. இந்த கொஸ்டின் இந்த 2 கொஸ்டின் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ல செஞ்சிருக்கோம். மற்ற கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன மெத்தட்ல செய்யணும்னு தோணுதோ செஞ்சுக்கோங்க. ஏன் இந்த இடத்துல வந்து tan x-க்கும் sec x-க்கும் மட்டும் -π/2 எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஏன்னா அந்த இடத்துல மட்டும் தான் அது வேலிடா இருக்கும். tan π/2 உங்களுக்கு என்ன ஆகும்? இன்ஃபினிட்டியை நோக்கி போகும். ஸோ அந்த இடத்துல ஃபங்க்ஷன் வேலிட் இல்லை. அப்ப அதனால வந்து நம்ம அதை பத்தி பேச முடியாதுன்றதுனால அங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதா? ஸோ அதை வந்து நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். சரி, இன்னைக்கு